जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம், அத்வைதமும் அரசாங்கமும். வர்ண தர்ம தேச ஒற்றுமையை குலைத்தது என்கிற புரளி மாதிரி இன்னொன்று சொல்வதையும் கொஞ்சம் உடைத்து விடுகிறேன். மாயை மாயை என்று லோகத்தை ஆச்சாரியால் சொன்னதால் இந்துக்கள் காரிய சாகசமே இல்லாமல் திராபையாக ஆகிவிட்டார்கள். அதனால்தான் இந்தியா வெளிதேசத்தவர்களுக்கு அடிமைப்பட்டது என்று சொல்கிறார்கள். அத்வைத்தத்தையோ மாயையோ ஆச்சாரியால் சர்வ ஜனங்களும் ஏற்று நடத்த வேண்டிய தத்துவங்களாக சொல்லவே இல்லை. அவர்களை கர்மானுஷ்டானத்திலும் பக்தி வழிபாட்டிலும் தான் அவர் கொண்டு வந்தார். பக்குவப்பட்ட பின்தான் அத்வைத்தத்துக்கும் மாயா டாக்ட்ரின் என்கிறார்களே அதற்கும் போகச் சொன்னார். சரித்திரபூர்வமாக பிரத்யசத்தில் தெரிவதை எடுத்து காட்டினால் போதும். பரம அத்வைதிகளாக இருந்த 3 பேர்தான் மூவரும் பிராமணர்களே. 3 ஆக்கசக்தி பொருந்திய இந்து சாம்ராஜ்யங்களை ஸ்தாபிக்க காரணமாக இருந்தவர்கள். அந்த 3 பேரில் ஒருவர் பிரம்மச்சாரி, இன்னொருவர் கிரகஸ்தர், 3ஆமவர் சந்நியாசி என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மாலிக் காஃபூர் தெற்கே ராமேஸ்வரம் வரையில் போய் ஆலயங்களை சின்னாபின்னப்படுத்தி இந்து சமூகத்தின் மீது ரணகாயம் ஏற்படுத்திவிட்டு போன பின் மறுபடி நம்முடைய நாகரீகம் தலை தூக்கி பெருமைக்குரிய ஸ்தானத்தை பெற்றது விஜயநகர சாம்ராஜ்யத்தினால்தான். அதை 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஸ்தாபித்து கொடுத்தது யாரென்றால் அத்வைத சந்நியாசியாக ஆச்சாரிய பீடத்திலேயே இருந்த வித்யாரண்ய சுவாமிகள்தான். விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்தே கிளை மாதிரி தஞ்சாவூர் நாயக் வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபிக்க காரணமாயிருந்தவர் கிரகஸ்தராயிருந்தாலும் அத்வைத வித்யாச்சாரியர் என்றே கூறப்பட்ட கோவிந்த தீக்ஷிதராவார். அவுரங்கசீபின் மதவெறியில் இந்து சமுதாயம் நசித்து போகாமல் அதற்கு புது ஜீவன் ஊட்டி மகாராஷ்டிர சாம்ராஜ்யம் ஏற்படுத்தியது சிவாஜி என்றால், அந்த சிவாஜிக்கு ஜீவசக்தி ஊட்டி தட்டி எழுப்பியது அவனுடைய குருவும் பரம அத்வைதியும் சுத்த பிரம்மச்சாரியுமான சமர்த்த ராமதாஸ் தான். நிரம்பவும் விஷயம் தெரிந்த மாதிரி காட்டிக்கொண்டு பொறுப்பில்லாமல் அபிப்பிராயம் சொல்லி நம்முடைய பெரிய ஆத்மிக சமய கலாச்சாரத்தில் நமக்கு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும்படி செய்கிறார்கள் என்று காட்டவே இதையெல்லாம் சொல்கிறேன். ஜனங்களின் மதிப்பிலே யாருக்கு உயர்ந்த ஸ்தானம், வித்தையில் யார் ஓங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து இந்து சமுதாய பிரிவுகளுக்குள்ளே போட்டி பொறாமைகள் இருந்ததே இல்லை. அப்படி கொஞ்சம் எங்கேயாவது தலை தூக்கினால் கூட அது க்ஷத்ரியர்களுக்கு பிராமணர்களிடம் ஏற்பட்டதாகத்தான் இருந்தது. மோதலிலும் மரியாதை பண்பு. பிராமண க்ஷத்ரிய மோதல் ஏற்பட்ட சமயங்களில் கூட நம்முடைய உத்தமமான தேச பண்புக்குரிய சில பிரத்யேக அம்சங்களை பார்க்கிறோம். மற்ற தேசங்களில் போப்புக்கும் ராஜாங்கத்துக்கும் அபிப்பிராய பேதம், உலேமாவுக்கும் சுல்தானுக்கும் கருத்து வேற்றுமை என்றால் அதை அசல் சண்டையாகவே போட்டுத்தான் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். வெட்டு குத்து என்று இறங்கி இருக்கிறார்கள். இங்கேயோ இப்படி புஜபலத்தை காட்டி பிராமணனை அடித்து போடுவது என்று ராஜாக்கள் ஒருபோதும் செய்ததில்லை. இப்போது திரித்து சொல்லுவது போல பிராமணன் எல்லார் தலைமீதும் உட்கார்ந்து நசுக்கிக் கொண்டு கொட்டமடித்திருந்தான் என்றால், இம்மாதிரி ராஜவம்சத்தினருக்கும் பிராமணர்களுக்கும் கொஞ்சம் மோதல் உண்டான சமயங்களில் மற்ற பொது ஜனங்களுக்கெல்லாம் சேர்ந்து க்ஷத்திரியர்களை உசுப்பிவிட்டு பிராமணர்களை ஒழித்து கட்டும்படி பண்ணியிருப்பார்கள். இப்படி நடந்ததே இல்லை. கையிலே கத்தியை பிடித்த ஒரு ஜாதியினர் மோதலின் போதும் இப்படி மரியாதைக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். வேதத்தில் அதிகாரம் பெறாத போதிலும் ஜனங்களின் பெருவாரியாக இருக்கிற ஜாதியரும் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் தூபம் போட்டு சண்டை மூட்டி விடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது அந்த ஜாதியாருடைய உத்தம பண்பை காட்டுகிறது என்பது வாஸ்தவம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर